28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பி படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இந்த படம் எப்படி இருக்கும்? வழக்கமான ஜாம்பிஸ் படம் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி படம்லாம் கிடையாதுங்க. வழக்கமான ஜாம்பிஸ் படம் மாதிரி இந்த படம் கிடையாது. டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னு கேள்வியே வராது உங்களுக்குள்ள. மனசுக்குள்ள அந்த மாதிரி கேள்வி ஒரு இடத்துல கூட எழும்புறதுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கேரக்டரு எதுக்குடா இதெல்லாம் வராங்க, ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வியே நமக்குள்ள வராதுன்னா பாருங்களேன். சரி, 28 இயர்ஸ் லேட்டர் இந்த படம் தமிழ் படத்தில் மிருதன் ஒரு படம் வச்சுல அந்த படத்தை காப்பி வச்சுருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சரிங்களா? இந்த படம் மிருதன் படம் மாதிரி நல்லா இருக்குமான்னு கேட்டால் மிருதன் படமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட தோணும். ஆனால் சரி, இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தனும், நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தனும், நெட் மிரரில் பார்த்தனும், எதுலேயோ ஒன்று பார்த்துட்டு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். சரி, இந்த படம் ஓப்பன் பண்ணதான், அதாவது ஒரு பையன், சரிங்களா, ஒரு 12-13 வயசு இருக்கும், 10 வயசு கூட வச்சு அந்த வயசு பையன் ஒருத்தன் என்ன பண்ணுவான், வீட்டில் உட்காந்துருப்பான், அவங்க ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணுவோம். சரி, இந்த படத்தில் முக்கியமான கேள்வி என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, எல்லா படத்துலையுமே ஜாம்பிஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அதுக்கான ஏதாவது ஒரு கதையாச்சு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு படத்தில் காட்டுவாங்க, இல்லை ஸ்டோரியாச்சும் சொல்லுவாங்க யாராவது. இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. எதனால் அந்த ஜாம்பிஸ் உருவாச்சுன்ற ஒரு கேள்வியே படம் முழுக்க இருந்துக்கினே இருக்க முடியுது வரைக்கும் அதை காட்டவே மாட்டாங்க. சரிங்களா? அந்த பையன் வீட்டில் இருக்கும்போது அந்த ஜாம்பி உள்ளே வரும், அவங்க அம்மா அட்டாக் பண்ணோம், உடனே இவன் ஓடுவான், அவன் ஓடி போய் அவங்க அப்பா தேடி ஓடுவாங்க. அவங்க அப்பா பேருங்க சர்ச்சில் உட்காந்துன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஏசப்பா கிட்ட. உடனே ஜாம்பிஸ் பின்னாடியே வந்துடும், நீ போய் ஒழிஞ்சுட்டு எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற சிலுவையை கைட்டி கொடுத்துருவாரு, நீ போய் எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சுக்கணும். உடனே அவங்க அப்பா என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிப்பாரு, ஜாம்பிஸ் திசை திருப்பி ஓடுவாரு. அந்த கேப்ல அந்த பையன் எஸ்கேப் ஆயிடுவான். எங்க ஓடுறான் எதுவுமே காட்ட மாட்டாங்க. சரியா? உடனே ஃபேட் அவுட் பண்ணி 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்னொரு தீவு மாதிரி ஒன்று காட்டுவாங்க, கடலுக்கு நடுவில் ஒரு தீவு மாதிரி. சரிங்களா? அந்த தீவை காட்டினா அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா முள்ளுவேலி மாதிரி எல்லாம் போட்டு பக்காவா வச்சிருப்பாங்க, தடுப்பு சோறுலாம் அந்த தீவை சுற்றி. அதுக்கு ஒரு கேட்டு வேற வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும் போது உள்ள பார்த்தோன்னா எல்லாருக்கும் பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. 28 வருஷத்துக்கு அப்புறம் எங்கடா கன்னுலாம் காணும், கன்னுலாம் இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா கன்னே இருக்காது. அம்புலேயே அவங்க பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க, அதாவது வில்லம்புலேயே பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சாம்பி வந்து இதயத்தில் தான் சுட்டா சாவும், மண்டையில சுட்டா செத்துரும். அது மட்டும் தான் அந்த ஜாம்பிஸ் வீக்னஸ். வில்லம்புலேயே இவங்க அந்த ஜாம்பிஸை வேட்டையாடணும்னு பார்ப்பாங்க. அப்போ உள்ள போகும்போது அந்த ஒரு பையன், இவங்க 12 வயசு பையன், அந்த பையன் பேர் வந்து ஸ்பைக். சரிங்களா? அப்போ தப்பிச்சு வந்தான் 28 வருஷத்துக்கு அப்புறம். அந்த பையனான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அட்லீஸ்ட் அந்த பையனோட அப்பாவான்னு கேட்டிங்கன்னா அதே ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அந்த பையனும் கிடையாதுரா அப்படின்ட்டு எப்போ தெரியும்? கிளைமேக்ஸ்ல தெரியும். 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஓடி வந்தானே, அந்த பையனா இந்த பையன் கேட்டால் கிளைமேக்ஸ்ல தான் அந்த பையன் இவன் தான் போகுது அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த அப்பாவும் கிடையாது. சரிங்களா? அந்த அப்பா என்ன பண்ணாரு, இந்த 12 வயசு பையன் ஸ்பைக்குன்ற பையனை கூப்பிட்டு, அவங்க அம்மா உடம்பு சரியாம இருவான், இந்த பையனை கூப்பிட்டுட்டு அந்த ஜாம்பிஸ் இருக்கிற தீவுக்கு போவார். அது பாருங்களேன், அந்த தீவுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். ராமர் பாலம் கட்டினார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாலம் ஒன்று இருக்குது இங்கே அந்த தீவுலேருந்து அந்த ஜாம்பிஸ் தீவு கனெக்ட் ஆகிற மாதிரி. ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் அந்த முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா முழுவிடும், வர முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கிற டைமுக்கு வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாம்பிஸை வேட்டையாட போவாங்க. எப்படி நம்ம ஸ்பைக்குன்ற பையனுக்கு வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போவார், இந்த மாதிரி சொன்னோம் அந்த மாதிரி சொன்னோன்ட்டு. அதில் ஜாம்பிஸ்ல ஒரு பொறுமை என்னன்னா, ஒரு ஜாம்பிஸ்னாவே வெறியில கட்டி துரத்தின்னு வருவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் எப்படி தெரியுமா இருக்குன்னா, ஒரு ஜாம்பிஸை ஒரு வகையான ஜாம்பிஸ் வந்து புழுலாம் சாப்பிடும். பத்துக்குனே தான் அந்த கடல் சிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே பத்துக்கிட்டே நவுந்து வந்துன்னு இருக்கும். புழுலாம் நோண்டி சாப்பிடும். அந்த ஜாம்பிஸ் எல்லாம் போய் வேட்டையாடுவாங்க. அது உதவும் ஜாம்பிஸுக்கு வந்து. அதே மாதிரி இன்னொரு ஆல்ஃபா ஜாம்பிஸ்னு இருக்கும். அவங்க தான் வந்து வெறியான ஜாம்பிஸ், அவங்ககிட்ட மன கெத்துருவோம் அப்படின்ட்டு. இவங்க வேட்டையாடும் போது ஆல்ஃபா ஜாம்பிஸ் பார்த்துருவோம். அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வீட்டில் கொண்டுப்பாங்க. அப்புறம் அந்த வீடு பழைய வீடாக இருக்கும், அந்த வீடு இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஓடி போயிட்டு திருப்பி இவங்க தீவுக்கு ஓடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திலாம் வைப்பாங்க, என் பையன் ஃபஸ்ட்டு போயிட்டு ஜாம்பிஸை வேட்டையாட்டான்ட்டு. அந்த ஜாம்பிஸை வேட்டையாடும்போது அந்த ஸ்பைக்குன்றான் இல்லையா, அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுவார், வேற ஒரு கும்பலை கூட தொடர்பு கசமசா பண்ணுவார். அதை வந்து அவங்க பையன் ஸ்பைக் பார்த்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டான். அவங்க அம்மா கிட்ட போய் உட்காந்து அழுதுன்னு இருப்பான், யோசிப்பான். போகிற வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து அவங்க தாத்தா இருப்பார், இந்த ஸ்பைக்கோட தாத்தா, அதாவது அவங்க அம்மாவோட அப்பா. அவர்கிட்ட அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அங்கே போனால் அங்கே நெருப்பு எரிஞ்சிருந்தது, அதை பார்த்தியா அவங்க? ஆமாம், அது ஒரு டாக்டர் இருந்தது. அப்பா சொன்னார், இந்த தீவில் டாக்டர் இல்லை, ஏன்னா அவங்க அம்மா உடம்பு சரியில்லை இல்லையா, சரி பண்ண முடியாது, டாக்டர் கிடையாதுன்னு. ஆனால் அந்த தீவில் வந்து ஒரு வெஸ்ட் பார்க்கும்போது ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அந்த நெருப்பு தான் எரிஞ்சுன்னு. உடனே அவங்க பையனுக்கு என்ன தோணுன்னு தெரியாது. அவங்க அப்பா எதிர்த்துருவாரு. 2 நாள் பிளான் பண்ணி ஆப்பிள் கிப்பிள் எல்லாத்தையும் அம்பு கும்பெல்லாம் ரெடி பண்ணிப்பாரு. எல்லாம் ரெடி பண்ணின்னு இவர் அந்த தீ விட்டு தப்பிச்சு போயிடுவாரு. சரிங்களா? மற்றவங்க திசை திருப்பிட்டு ஒரு குடிசையை கொளுத்திட்டு இவர் தப்பிச்சு அவங்க அம்மா கூட்டு போயிடுவாரு.
போனவர் போய் சுற்றுவார், காடு மலை மேடு டோராவின் பயணங்கள் மாரி சுற்றுவார். போகிற வழியில் திடீர்னு நம்ம இவ்வளோ நடக்குது, மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லாம் எங்கேயாவது இருக்குமா இந்த லேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது தான் திடீர்னு கதையில் நடுவில் மிலிட்ரி ஆர்மி வரும். அந்த ஆர்மி எங்கேருந்து வராங்க ஏது வராங்கன்னு எதுவுமே காட்ட மாட்டானுங்க சரிங்களா. 4-5 ஆர்மி வருவாங்க, அது ஜாம்பிஸ் சுடுவாங்க, அப்புறம் ஜாம்பிஸ் அவங்கள அட்டாக் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும். இவங்க தப்பிச்சு விடும் போது இவங்களை ஜாம்பிஸ் பார்த்து தொத்தின்னு வருவாங்க ஜாம்பிஸ்லாம். அதில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் பூந்துப்பாங்க, பெட்ரோல் பங்க் ரூமில். உடனே அங்கே கேஸ் ஃபார்ம் ஆகி ஜாம்பிஸ் உள்ளே வந்துடும். உடனே அங்கே இருக்கிற எப்படின்னா ஒரு இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரூமில், அந்த ரூமில் குண்டு வெடிச்சு ஒரு சப்போஸ் நெருப்பு ஃபயர் ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த ரூமில் இருக்கிற மொத்த பேரும் செத்து போயிடுவாங்க இல்லையா. இதில் என்ன ஆகுது, அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுதுல, அப்போனா வராங்க இவங்க படுத்துக்கிறாங்க கீழே. உடனே மேலே வந்து மிலிட்ரி ஒருத்தர் என்ன பண்ணுவார், சுடுவார். அவர் சுட்டோன்னே டமால்னு வெடிச்சு அப்படியே எல்லா சாமியும் செத்து போகுது. இவங்க அந்த ஸ்பைக்கும் அவங்க அம்மா கீழே படுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் நான் தப்பிச்சிடுறாங்க. எங்க வந்து வாந்தி எடுத்துன்னு அந்த கேஸ்னால வாந்தி எடுத்துன்னு வராங்க. உடனே அந்த மிலிட்ரி நேவியில் இருக்கிறவர் இவங்களை கூப்பிட்டு ஏன் இங்கே இருக்கீங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. 3 பேர் போகும்போது டக்குன்னு ஒரு இடத்துல சவுண்டு வருது. என்னடா சவுண்டு அப்படின்ட்டு அவங்க அம்மா ஏந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது பாருங்க, ஜாம்பிஸ் ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, மாசமாக இருக்கிற ஜாம்பிஸ் சரிங்களா. ட்ரெயினில் வந்து அழுதுன்னு இருக்குது ஜாம்பிஸ். ஜாம்பிஸ் அழுதுன்னு இருக்கும்போது இந்த அம்மா போயிட்டு ஜாம்பிஸுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. பிரசவம் பார்த்து ஒரு குட்டியும் வருது, அது நார்மலாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே அங்கேருந்து ஜாம்பிஸ்லாம் ஒடியாடுது. இந்த மிலிட்ரியிலேருந்து ஒருத்தர் வருவார்ல, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு வந்தவன் அவன் தலையை பிச்சு எடுத்துட்டு அவனையும் சாவ வச்சிடும். அவள் தான் என்னடா கொடுமன்ற மாதிரி ஆகிடும். அதை கையில் வச்சுக்கினே இவங்களை தொத்தின்னு வரும் அந்த ஜாம்பி. அவங்க 2 பேரையும் அந்த குழந்தைய தொத்தின்னு வரும் 3 பேரையும். அப்போ தான் டாக்டர் வந்து அந்த ஜாம்பிக்கு ஒரு மயக்க ஊசி மாதிரி ஒன்று அப்படின்னு வாயில் அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி அடிச்சு அவர் அந்த ஜாம்பிஸ் கீழே வாயில் அப்படின்னு நின்று நாடி நெருது ஆன்ட்டு. உடனே அந்த டாக்டர் கையில் இருக்கிற மண்டோட அந்த நேவிக்கார மண்டோடையும் இவன் 3 பேரையும் இட்டுன்னு போயிடுவார், வாங்க சீக்கிரம் அப்படின்ட்டு. போனால் அந்த இடத்துல எலும்பு கூட்டுலாம் வச்சு ஒரு கோவில் மாதிரி இவரு கட்டி வச்சுருக்காரு நீட்டாக, மண்டவோடலாம் அடுக்கி வச்சு. அப்புறம் அந்த மண்டவோட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குக்கர் மாதிரி அது உள்ள போட்டு அந்த மண்டோ சத தோல் எல்லாத்தையும் பிச்சுட்டு மண்டவோட மட்டும் தனியாக இருந்தால் அந்த பையன்கிட்ட அந்த ஸ்பைக்கிட்டு கொடுத்து அழகான இடத்த தேர்ந்தெடுத்து அந்த மண்டவோட வை அப்படின்றது அவனும் வைக்கிறான். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து செக் பண்ணுறாரு டாக்டர். அவங்க அம்மாவை செக் பண்ணி பார்த்தல அவங்க அம்மாவுக்கு கேன்சரு அப்படின்னு தெரிய வந்து அவங்க அம்மா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க பையனை பிடிச்சின்னு இருக்கும்போது டக்குன்னு அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பைக்குன்ற பையனுக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறாரு மைக்கு. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அம்மா பொண்ணு அவங்க எப்படி சாவடிச்சாரு அதெல்லாம் காட்ட மாட்டாங்க டாக்டர். குக்கர்லாம் வேக வச்சு அவங்க மண்டோட மட்டும் தந்து அவங்க அம்மா கிட்ட பையன்கிட்ட விட்டு ஸ்பைக் இதை கடத்தான ஒரு இடத்துல வை அப்படின்னு. உடனே ஸ்பைக் மேலே ஏறி அந்த மண்டோட அந்த மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் திடீர்னு பார்த்தா ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஓடி போய் ஒரு டனல் மாதிரி ஒரு கீழே இருக்கும், அது உள்ள பூந்துப்பாங்க. அது உள்ள பூந்துக்கினோடனே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது அவருக்கு. உடனே அந்த ஜாம்பிக்கு வந்து ஒரு மயக்க ஊசி மாதிரி ஒன்று கொடுத்து என்ன பண்ணுவார், மயக்க வச்சுருவார் அந்த ஸ்பைக்கு. உடனேயும் அங்கேருந்து எப்படி தப்பிப்பானும் காட்ட மாட்டாங்க, நீங்கள் இருக்காத ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய தூக்கிட்டு அந்த ஸ்பைக்கும் கிளம்பிடுவார். ஸ்பைக் உடனே எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தீவுக்கு வந்துடுவார். இவங்களோட தீவுக்கு வந்து ஒரு கூடையில் அந்த குழந்தைய வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஸ்பைக் போயிடுவான். எங்கே போகிறான்னு பார்த்தா லெட்டரில் எழுதி வச்சுருவான், இந்த குழந்தைய பார்த்துங்க வைரஸ் இந்த குழந்தைக்கு இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து கடலை தாண்டி எவ்வளோ தூரம் இருக்கும் அந்த தூரத்துக்கு நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவார். போகிற இடத்துல மீன் செஞ்சுன்னு இருப்பார், ஜாம்பிஸ் வந்துடும். உடனே இவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவார், அம்பு எடுத்து சுட்டுக்குன்னு. அதுக்கப்புறம் போகும்போது ஒரு இடத்துல ரோடு முடிஞ்சிடும், அந்த இடத்துல மூடி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போனால் ஜாம்பிஸ் உடனே வர ஆரம்பிச்சிடும். மேலேருந்து ஒருத்தர் பார்ப்பார். அப்போ தான் காட்டுவாங்க 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சர்ச்சில் செத்து போனார் இல்லையா, அவங்க பையனை காப்பாற்றிட்டேன் அந்த டாலரை அந்த பையன் வந்து கழுத்தில் மாட்டியிருப்பான். அப்போ தான் தெரியும் எப்போ 28 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் இங்கே இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அவன் ஒரு கேங்காக வருவாங்க, இந்த ஜாம்பிஸ் அடிச்சு போட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவள் தான் முடிஞ்சு படம் எப்படி இருக்கு சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல படம். எனக்குலாம் அடே ஏன் ஜாம்பிஸ் படம் எடுக்கிறீங்களே அதை ஒழுங்காக எடுக்கணும் அப்படிலாம் இல்லை, சரி ஏதோ ஒன்று எடுக்கணுன்ட்டு எடுக்கிறீங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இதை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்குது 28 இயர்ஸ் லேட்டரான். இந்த படத்தை பார்த்து எனக்கு டைம் தான் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போகிறதுக்கு. இருந்தாலும் ஜாம்பிஸ் லவர்ஸுக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாம்பிஸ் படம் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். நான் மொத்த கதையும் ஸ்பாயில் பண்ணாமல் அழகாக சொல்லிட்டேன் சரிங்களா. கதை இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள். இந்த படத்தில் 18+ எதுவும் பெருசாக இருக்காது சரிங்களா. இது 16+ தான் சொல்ல முடியும், 16- கூட சொல்லிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் 18+ காட்சிலாம் பெருசாக சுத்தமாக இருக்காது சரிங்களா. மற்றபடி அந்த ஜாம்பிஸ் மட்டும் நியூடாக ஓடிலாம் வருவாங்க, அது ஓகே அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக என்ன இருக்கும்,
அந்த கிழவன் டாக்டர்ன்ற ஒரு கிழவன் வருவான், அவன் எடா கூடமா இருப்பான், பார்க்கறதுக்கு ரத்தத்தெல்லாம் பூசிக்கின்னு அந்த வைரஸ் வராமல் தாக்காமல் இருக்கிறதுக்கு மண்டை ஓட்டெல்லாம் வச்சு அநியாயம் பண்ணு இருப்பான். சரிங்களா? படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து எதுக்கும் ஒரு வாட்டி என் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்டை பார்த்துட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு படத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.